ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இறுதி பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல் முறையாக நமது சேனலில் வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்த்து சந்தோஷப்பட முடியும். வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸு. நான் அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க அம்மா ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே அவங்க வந்து வேணாப்பா வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட பணம் இல்லையானுங்கிறது தெரியல. அதனால் ஒரு வேளை அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு அதெல்லாம் நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சி அவங்கள பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப தெம்பு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மருந்து இதெல்லாம் எழுதி கொடுத்தாங்க. ஒரு தெம்புக்கான மருந்து எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. ஒரு மாதம்னாச்சும் நல்லா வேலை பார்க்காம கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வேறு ஒன்றும் சொல்லலை, பார்த்துக்குங்கப்பா அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ன்ட்ட. சரின்ட்டு நான் ஆட்டோவில் வரப்போ சொன்னேன், ஏன் இப்படி வந்து உடம்ப போட்டு நீங்கள் இது பண்ணிக்கிறீங்க, கொஞ்சம் வந்து வேலை பார்க்க வேண்டியதாக இல்லைன்னு சொல்ல வரல, இருந்தாலும் நம்மளுக்கு நம்ம உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் அடுத்தது நம்ம வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். சரிப்பா என்ன பண்ணுறது, குடும்ப கஷ்டம், பொண்ணு வேலைக்கு போகிறா, அதனால நானும் வந்து போக வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதெல்லாம் வந்து நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏன்ப்பா நீ ஏன் கஷ்டப்படுற, உன்னை போட்டு தொந்தரவு பண்ணுறதுக்கு எனக்கு மனசு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து ஒரு வாரம் வந்து என்னோடய அண்ணன் வீடு வந்து இங்கே இருக்குது பக்கத்தில், அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டு வரேன்ப்பா, கொஞ்சம் எங்கள் அண்ணி வர சொல்லுது, எங்கள் அண்ணன் இருந்ததுலேருந்து இங்கே போகல, நீ வந்து இங்கே வீட்டில் தான் இருப்பா, வேலைக்கு ஏன்னா லீவ் சொல்ல முடியாது, கடையில் திட்டுவாங்க, அதனால் இன்னை நீ பஸ் மட்டும் ஏற்றி விட்ரு, நான் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாரம் 10 நாள் இருந்துட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் நாளைக்கு நான் உங்களை பஸ் ஏற்றி விட்றேன், இன்றைக்கி நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் விட்டுட்டு. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் மறுநாள் காலையில் அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு அவங்க சொன்ன மாதிரி வந்து காலைல ஒரு 9 மணிக்கெலாம் வந்து பஸ் ஏற்றி விட்டேன். அதுக்கப்புறம் இவங்களை வந்து வேலைக்கு அழைச்சிட்டு வந்தேன் வண்டியில். வர்றப்போ வந்து ஏன் சோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லை அம்மா வந்து இதனால என்னை பிரிஞ்சு போனதில்லை, நானும் அம்மாவோட தான் போனேன், ஆனால் இன்றைக்கி அம்மா ஏன் விட்டுட்டு போகிறாங்க என்னன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. நீ அதெல்லாம் கவலைப்படாத, அதான் சொல்கிறாங்களா 10 நாளில் வந்துடுவேன்னு சொல்கிறாங்க, அதனால் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, அதெல்லாம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்கள கொண்டாந்து கடையில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து மத்தியானத்துக்கு மேலே வந்து சரி கடையில் என்ன பண்ணிகிட்டு இருக்கா என்னென்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக நான் போனேன் கடைக்கு. அவங்க சொன்னார், அந்த அண்ணன் சொன்னார், இல்லைப்பா வீட்டுக்கு போயிடுச்சு அந்த பொண்ணு மத்தியானத்தோடையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலையே, எனக்கு காலையில் நல்லா தானே இருந்தால் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்புறம் நான் வீட்டுக்கு சரி நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு போயிருந்தப்போ வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. நான் சொன்னேன், எதுக்கு நீ ஆஃப் டேயோட வந்து என்னாச்சு, உடம்புக்கு முடியலையா அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் வந்து எனக்கு வேலை பார்க்க தோணலை, அதனால் வந்து கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நான் சொன்னேன், அதை என்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல, நான் கொண்டாந்து விட்டுருப்பேன்ல, இந்த வெயிலில் நடந்து வந்திருக்கியே அப்படின்னு சொன்னேன். எனக்கு வந்து நடக்கிறது ஒன்றும் புதுசு இல்லை, வாழ்க்கை ஃபுல்லாகவே இந்த மாதிரி கஷ்டம் தானே அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என் ஃபேமிலியை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தப்போ எல்லாத்தையும் சொன்னேன். அது மாதிரி இவ்வளோ நல்லா இருந்து இப்போ நீங்கள் ஏழ்மை ஆகிட்டீங்களா, எங்களை மாதிரி தானே நீங்களும் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆமாம், எப்போ மனுஷனுக்கு வந்து வளரும் தளரும்னு சொல்ல முடியாது, ஒரு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக எட்டாத ஒரு உயரத்துக்கு நல்லா வந்து வசதியாக இருப்போம். அதே வந்து நம்மளுக்கு ஒரு சரியில்லை ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னா திடீர்னு நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம கையை விட்டு போன மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு புதுசு கிடையாதுல்ல, எல்லாருக்கும் நடக்கிற விஷயந்தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் வந்து என்னாச்சுன்னா, என்னையும் அறியாமல் நாங்கள் 2 பேரும் வந்து ஒரு உறவில் இருந்தோம். ஏன் அப்படின்னா இத்தனை நாளாக எனக்கு அவன் மேலே வந்து அந்த மாதிரியான ஒரு ஆசை இருக்கிறத வந்து நான் அந்த நேரத்தில் தான் வெளிப்படுத்தினேன். அந்த நேரத்தை எனக்கு ஏற்ற மாதிரி நான் பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். அவளும் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் அதை ஏற்றுக்கிட்டா.
2 பேரும் வந்து ஒரு கணவன் மனைவியாக வந்து சந்தோஷமாக இருந்தோம் அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் அவளுக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு அவளோட அந்த நேரத்தில் இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள அந்த உறவு வந்து தொடர்ந்துட்டு தான் இருந்துச்சு. தினமும் அவளை கொண்டு விடுறது, அழைச்சிட்டு வர்றது, அந்த மாதிரி நைட்டில் கடையில் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அவளோட சந்தோஷமாக தான் இருந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு எங்களோட விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து என்னோட பேசக்கூடாது, கடைக்கு வேலை போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அவளும் என்கிட்ட பேசுகிறது கிடையாது, நானும் அவளை தொந்தரவு பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்க என்னை கூப்பிட்டு பேசிட்டாங்க, இனிமேல் வந்து என் பொண்ணுக்கிட்ட பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அவளை தொந்தரவு பண்ணணும்னு தோணலை. இருந்தாலும் எனக்கு அவளோட அந்த இருந்த உறவில் இருந்த நாட்கள்லாம் ரொம்ப மறக்க முடியாத நாட்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அந்த நாட்கள் என்னோடய லைஃப்பில் வந்து ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சுகமான நாட்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த நாட்கள். அந்த மாதிரி ஒரு நாட்களை இப்போயும் நினச்சி பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். இப்போ அவள் வேறு ஊருக்கு போயிட்டா. என்னோடய வாழ்க்கை வந்து என் குழந்தைங்க, நான், என் கடை, என் ஒய்ஃபு இப்படி போயிட்டுருக்கு. இருந்தாலும் எப்போயாச்சும் அவளை பற்றி நான் நினச்சி பார்க்குறப்போ அவளோட அந்த இருந்த நாட்கள், சந்தோஷமாக இருந்த அந்த நாட்கள் வந்து எனக்கு எப்போதுமே மனசுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கதையை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.